கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட மேப்படி இடங்களையும் வாரி சுருட்டி வீசிய பேரிடர் நிகழ்ந்த நிலப்பகுதியின் அமைவிடம் மற்றும் மக்களை மூழ்கடித்தது எப்படி என்பது தொடர்பாக விளக்குகிறார் செய்தியாளர் முகிலன். நேற்று அதிகாலை சுமார் ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த வயநாடு பகுதிகளில் நேற்று ஒரு கனமழை பெய்யுது. அப்படி இந்த மலைப்பகுதிகளில் நேற்று இந்த நிலச்சரிவானது முதல்ல நடக்குது. அதாவது முண்டக்கைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலைச்சரிவில் கனமழை, இதை தொடர்ந்து அங்கே நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே செம்மண் கலந்த அந்த மழை நீர் ஆனது மலை மேலே இருந்து ஓடி வருது. இந்த முண்டக்கை அப்படிங்கிற பகுதி வந்து சீ லெவல்ல இருந்து ஒரு 900 ஃபீட் மேலே இருக்கு, மலை அதுக்கு மேலே இருக்கு. ஸோ இந்த செம்மண் சகதியானது ஒரு உயரத்திலிருந்து முண்டக்கை நோக்கி வருது. இந்த முண்டக்கை பகுதி தான் முதல்ல இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. இந்த பகுதியில் தான் பெருமளவு சேதம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த முண்டக்கை பகுதியில் இன்னும் மீட்பு படை வீரர்களே இன்னும் சென்று அடையாத ஏரியாக்கள் இன்னும் நிறையா இருக்கு. இந்த மீட்பு பணிகள் இன்னும் இங்கே நடைபெற்று வருகிறது. மிக குறிப்பாக இந்த முண்டக்கை பகுதியில் இந்த மீட்பு பணியினர் அவங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காங்களோ அங்க அந்த மீட்பு பணியில் ஈடுபடும் போது அவங்க தோன்றக்கூடிய பகுதிகள் எல்லாமே அங்க சடலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இந்த இறந்தவர்களின் எண்ணிக்கையானது 70 கடந்திருக்கு. இது மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அதாவது 2:30 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த முண்டக்கை பகுதியில் இந்த நிலச்சரிவானது முதல்ல தாக்குது. அதைத் தொடர்ந்து சூரல்மலை, இந்த சூரல்மலைங்கிறது இது above the sea level 900 ஃபீட்ல இருக்குன்னா சூரல்மலைங்கிறது வந்து 800 ஃபீட்ல இருக்கு. அதாவது மேலேருந்து ஒரு சரிவு போல அந்த சரிவில் மீண்டும் இந்த செம்மண் சகதியானது பயணிக்குது. அது சூரல்மலை அப்படிங்கிறது வந்து அதிக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த வரைக்கலையிலையும் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய கட்டிடங்கள், பள்ளிகள், அதே போல சர்ச்செல்லாம் இங்கே நிறையா இருக்கு. இங்கே அதாவது மேலே முண்டக்கை பகுதியில் இது அந்த தாக்கியதுக்கு அப்புறம் சூரல்மலையை இந்த செம்மண் சகதியானது மோதி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அந்த சூரல் மலையை தொடர்ந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்துலேயுமே நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத நம்ம காலையில் காட்சிகளில் பார்த்துருக்கோம். குறிப்பாக அங்கே ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்து மூலியமா போனால் மட்டுமே சூரல்மலை, அதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த முண்டக்கை வகை பகுதிகளில் சென்றடைய முடியும். அந்த முக்கிய அதாவது இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த பாலமே தற்போது இந்த நிலச்சரிவுனால அடித்து செல்லப்பட்டிருக்கு. இராணுவத்தினரும் இங்கே தான் ஒரு தற்காலிகமான ஒரு பாலத்தை அமைச்சு அதன் மூலியமாக தான் இந்த பகுதிகளுக்கு உள்ள போய் தற்போது அங்கே அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலச்சரிவானது இதோட நிறுத்தல. அதாவது குறைந்தது அதாவது முண்டக்கையிலிருந்து சூரல்மலைக்கு வந்து சுமார் 3 கிலோமீட்டர் மேலே என்ன வேகத்தில் அந்த நிலச்சரிவு ஆரம்பிச்சதோ அதோட வேகம் படிப்படியாக கூடி சூரல்மலையை வந்தடையுது. சுமார் 2:30 மணிக்கு இந்த முதல் தாக்குதல், அதாவது இந்த மண்டக்காய் பகுதியில் முதல்ல இந்த நிலச்சரிவானது தாக்குது.